ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உயிர் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது தமிழில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மொழிக்கு எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. இதில் உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அந்த லாங்குவேஜுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது தான். ஓகேவா? அப்போ எவ்வளோ முக்கியமான எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. இந்த 12 எழுத்துக்களையும் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும், நம்ம எப்படி எழுத கற்றுக்கணும். இப்போ புதுசாக கூட ஒரு லாங்குவேஜ் கற்றுப்பாங்க. அவங்க எப்படி எழுதணும் அந்த எழுத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எழுத்து ஆ. ஆ எப்படி எழுதணும் அப்படின்னா ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு சின்ன ஒரு சுழி போட்டு மேலே கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் வீடியோவில். அடுத்து இங்கே 1 ஆட்டம் போடணும். ஓகேவா? இதுதான் அ. இந்த எழுத்து பேர் அ. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி சுழற்சி மேலேருந்து மறுபடியும் கீழே கொண்டு ஸ்ட்ரெயிட் கோடு 1 ஆட்டம் போடணும். ஓகேவா? இங்கே இந்த ஆவே இங்கே மறுபடியும் எழுதுகிறோம். அ எழுதி இங்கே கீழேருந்து இப்படி கொண்டு வந்தோம்னா அதுதான் ஆ. அடுத்து பாருங்கள், இ. இ எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஆவாட்டம் சுழற்சி மறுபடியும் கீழே கொண்டு இப்படி மேலே கொண்டு மறுபடியும் இங்கேருந்து கீழே கொண்டு இங்கே எழுதணும். இதுதான் இ. இப்போ பாருங்கள், இது இ. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக சொல்லணும். இ அப்படின்னு சொல்லணும். அதே ஈ பாருங்கள், மேலேருந்து கீழே கொண்டு 2 புள்ளி. இது பேர் ஈ. கொஞ்சம் நீட்டமாக சொல்லணும். ஈ அந்த ஓசையை நீட்டி சொல்லணும். ஈ. அடுத்து ஊ பாருங்கள், ஆவாட்டம் சுழற்சி கொண்டு இப்படி போட்டால் அது பேர் ஊ. அதே நீண்டு சொல்கிறது ஊ. பார்த்தீங்களா? இப்படி தான் எழுதணும். இப்போ அடுத்து பாருங்கள், ஏ. இங்கே பாருங்கள், சுழற்சி மேலே மட்டும் கோடு கொண்டு கீழே இறக்கிக்கணும். இது ஏ. அடுத்து சுழற்சி மேலே கீழே 1 ஆட்டம் கொண்டு இங்கே இப்படி போட்டோம்னா இது ஏ. நீண்டு சொல்லணும். அடுத்து ஐ. இங்கே பாருங்கள், சுழற்சி இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த வளைச்சி கொண்டு வரதுக்கு நேராக நம்ம நிப்பாட்டிட்டு மறுபடியும் மேலே போய் இங்கே கீழே இப்படி கீழேயும் இப்படி வரணும். இது பேர் ஐ. அடுத்து பாருங்கள், ஓ. ஓ எப்படி போடணும் அப்படின்னா சுழற்சி மேலே ஆவாட்டம் கொண்டு கீழே இங்கே உள்ளே கொஞ்சம் கொண்டு இப்படி கொண்டு வரணும். ஓகேவா? இது ஓ. இங்கே பாருங்கள், மறுபடியும் வெளியே கொண்டு இங்கே சுழிக்கணும். இது ஓ. அடுத்து அவ். ஊக்கு நம்ம போட்டோம்ல மேலே ஊ, அந்த மாதிரி இங்கே போடணும். இந்த எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள். மொத்தம் 12 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதான் இது. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது கையை பிடிச்சி இப்படி கையை வளைச்சி மேலே கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும், இங்கே சுழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அவங்க கற்றுப்பாங்க. அதே போல் தான் ஒரு மொழிக்கு எழுத்துக்கள் மிகவும் முக்கியம். நம்ம ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசணும், எழுதணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மிகவும் துணை புரிவது இலக்கணம் ஆகும். ஓகேவா? அந்த இலக்கணம் எப்படி நம்ம ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கரெக்டாக சொல்கிறது இலக்கணம் தான். ஓகேவா? அது போல தான் இப்போ இந்த இலக்கணத்துக்குள்ளே நம்ம வரோம். அதில் எழுத்து இலக்கணம் தான் ஃபஸ்ட்டு. எழுத்து தான் முக்கியமானது. அந்த எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அ. ஆ. இ. ஈ. உ. ஊ.
ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இந்த உயிரெழுத்துக்களை வந்து 2 வகைகளாக பிரிக்கலாம். ஓகேவா? 2 வகையாக பிரிக்கலாம். அதோட வகை பாருங்கள். குறில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறில் அப்படின்னா என்ன அப்படின்னா குறுகிய ஓசையாக சொல்கிறது. அந்த எழுத்தோடைய சவுண்டு ஓசை வந்து குறுகி இருக்கும். ஓகேவா? அதுதான் குறில். ஓகேவா? குறுகிய ஓசையாக இருக்கும். அதுதான் என்னது? குறில். ஓகே. இப்போ அந்த குறில் எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சொன்னால அ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது குறுகிய ஓசை. அப்போ அ. ஓகே. அடுத்து இ. ஓகேவா? அந்த இ இங்கே வரும். ஓகேவா? அடுத்து ஈ வந்து நெடில் வந்துடும். இழுக்கிறோமா அந்த சவுண்டை வந்து நல்லா நம்ம இழுக்கிறோம். அடுத்து இங்கே என்ன எழுத்து இருக்குது? உ. அந்த எழுத்து வரும். உ குறுகி தானே சொல்கிறோம். உ. ஓகே. இது ஊ. இது வந்து நீண்டு ஒலிக்குது. அடுத்து வந்து பாருங்கள் ஏ. இதுவும் குறில். ஓகேவா? ஏ அப்படிங்கிறது நெடில். ஐ அப்படிங்கிறது நெடில். அடுத்து பாருங்கள் ஓ. ஓ அப்படிங்கிறது என்னது? குறுகி தான் சொல்கிறோம். ஓகேவா? அதனால் இது குறில்ல சேர்ந்தது. ஓ அப்படின்னு நீண்டு சொல்கிறோம். அது நெடிலில் வரும். அவுங்கிறது நெடில். இப்போ உயிரெழுத்துக்கள் குறில் வந்து 2 உயிரெழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா குறில், நெடில். ஓகேவா? என்னென்ன இருக்குது? குறில், நெடில். இந்த குறில் எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 எழுத்துக்கள் இருக்குது. நெடிலில் வந்து 7 எழுத்துக்கள். ஓகேவா? இது வந்து எப்படி ஒலிக்கும்? அதோட சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்டு ஒலிக்கும். அதோட சவுண்டு எப்படி பண்ணுவோம்? நீண்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் அ அப்படிங்கிறது குறில். அதே ஆ அப்படின்னு சொல்லி வாயை நல்லா திறந்து சொல்லணும். இப்போ ஆ அப்படிங்கிறது நெடில். இ அப்படிங்கிறது குறில். அதே ஈ அப்படிங்கிறது நெடில். உ அப்படிங்கிறது குறில். அதே ஊ அப்படின்னு நீண்டு சொல்லும்போது அது நெடில். அடுத்து ஏ அப்படிங்கிறது குறில்ல வருது. ஏ அப்படின்னு சொல்லும்போது அது நீண்டு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ஐ அழுத்தி சொல்கிறோம் அந்த இடத்துல. அப்போ அதுவும் நெடில். அடுத்து பாருங்கள் ஓ அப்படிங்கிறது குறில் எழுதியிருக்கோம். அதே ஓ அப்படின்னு சொல்லும்போது அது நீண்டு சொல்கிறோம். அது ஓ. அப்போ நெடிலில் வந்துடும். அடுத்து ஔ. அதுவும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். அதனால் அது நெடில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.